நான் சொன்னதுக்கு எல்லாரும் என்னை வந்து திட்டினாங்க. இன்ன வரைக்கும் கழுவி ஊற்றினுக்கிறாங்க. விஜய் திருப்பி நடிப்பார்னு சொன்னதுக்கு. 2027 விஜய் சார் படம் வரும்னா போற போக்க பார்த்தா இந்த படமே 2027 தான் வரும் போல இருக்கு. நாம ஏன் சார் ஏஐ டெக்னாலஜி உபயோகப்படுத்தி பகவான் கேசரியில விஜய் இருக்கிற மாதிரியே ஒன்று பண்ணி அதை பார்க்கக்கூடாது? அது பார்த்தா கூட மறுபடியும் தணிக்கை பண்ணணும் சார். ஐயோ, தணிக்கை. இந்த பிரச்சனை எதனால வந்துச்சுன்னா தணிக்கையினால தான் வந்தது. ஓ, தனி கை. அதனால தான் ஒரு ட்விட் வந்துச்சுல்ல ஆதரவா, தணிக்கை படம் வரணும். வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி பேசுவோம், அது வேற விஷயம். நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு தான் இருக்கேன். நானுமே விஜய் படங்களை விரும்பி பார்க்குறவன் தான். நீங்கள் அரசியலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி போடு 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 தன்னாலே அப்படின்னு பாட்டு பாடிட்டு போயிருந்தீங்கன்னா உடனே வந்து யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அங்கே போய் நீங்கள் பஞ்சு டைலாக் பேசுகிறீங்களே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டையை வேற கையில் எடுக்கிறீங்களே, அந்த சாட்டை வேற எம்ஜிஆர் கொடுக்குறாராம் கிராஃபிக்ஸில் விஜய் கிட்ட. கேள்விப்பட்டீங்களா? எம்ஜிஆர் வந்து சாட்டையை கிராஃபிக்ஸில் அப்படி போய் தலைவர் படத்தை பார்க்குறாராம். பார்த்தோன்னே சாட்டை இந்தா சாட்டையை புடி அப்படின்னோடனே சாட்டை அவர் அப்படி வாங்கி தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாராம். அந்த மாதிரிலாம் சீன் வைக்கும்போது அதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ண. ஐயோ ராமா, ரீல் அந்து போச்சு, என்ன விட்டுருங்கடா அப்படின்னா. இன்னைக்கும் வந்து எம்ஜிஆர் இறந்து விட்டாருங்கிறத கூட மக்கள் ஏற்றுக்கல. ஆமாம், அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கார். அதே மாதிரி கேப்டன் அவர்களுக்கும் வந்து ஒரு தனி தன்மை. உயிரோடு இருக்கிற எம்ஜிஆர் வந்து விஜய் ரூபத்தில் இருக்கார். அதை போர்ட்ரேட் பண்ண பார்க்குறாங்க சார். வேணாம் சார். ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க சார். வேணாம் சார். வேணாமா? வேணாம். நீங்கள் என்ன டென்ஷன் ஏற்றுறீங்க? ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், ஒரே ஒரு சிவாஜி தான், ஒரே ஒரு தளபதி தான், ஒரே ஒரு தலை தான். தலைனாவது ஒருத்தர் தான், ஒரே ஒரு தளபதி தான். ஆனால் 234 தொகுதியிலையும் அவர் தான் நிற்க போறாருன்னு சொன்னானே, அதை கேட்டிங்களா? அது சார், அது ஏஐ கிராஃபிக்ஸ் சார். ஜிங் 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 சோர்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது அந்த மாதிரி. இப்போ இந்த ஜனநாயகன் வந்து இவங்க அந்த கேஸ் போட்டதுனால தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை தள்ளி போனது. ஆமாம், அதுக்கப்புறம் இப்போ கேஸ் இப்போ தான் வாபஸ் வாங்கியிருக்காங்க. கேஸ் வந்து போட்டதுனால தான் இந்த பிரச்சனை. கேஸ் போட்டதுனால தான் இது வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆர்கனைசேஷன் சார். அது வந்து மத்திய அரசு நிறுவனம். அவங்க அதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஈகோவாக எடுத்துப்பாங்க. எப்படின்னா, நாங்கள் ஆர்சி பண்ணி தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறோம், நீங்கள் ஆர்சி பண்ணாமே சர்டிஃபிகேட் கொடுனா அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும், நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒரு அட்டானமஸ் பாடி, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறதுனால இது கோர்ட்டு கேஸு எல்லாம் போயிருக்கு. இப்போ இவங்க இந்த வழக்கை விட்ரா வாங்கலையான்னு இன்னும் சரியாக தெரியல. இல்லையே, வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொன்னதுனால தானே இப்போ மறுதணிக்கைக்கு வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு ஒரு தகவல் வருது. இன்னும் வாபஸ் வாங்கலேன்னு ஒரு தகவல் இருக்கு. அது பற்றின சரியான தகவல் இன்னும் வந்து அவைலபிளாக இல்லை. அதான் உண்மை. முறையான அந்த டாக்குமெண்ட் எதுவும் இல்லை. இது வாபஸ் வாங்கிட்டாங்களாங்கிறதுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இது வரைக்கும் இல்லை. ஆனால் வாபஸ் வாங்குற ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த சென்சார் போர்டு சார்பாக ஏதாவது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மறுபடியும் வந்து அப்பீலுக்கு வந்தாங்கன்னா அங்கே வந்து எங்களை கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேவியட் வேறு அவங்க போட்டு வச்சுருக்காங்க. இன்னொரு கேவியட் வேறு அவங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேவியட்லாம் நிலுவையில் இருக்குது. ஸோ இது ஏதாவது ஒரு உடன்படிக்கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே விட்ரா பண்ணி தான் இதை வந்து பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த படம் வந்து மறு தணிக்கைக்கு போயிடுச்சு சார். நாங்கள்லாம் நான் சொன்னதுக்கு எல்லாரும் என்னை வந்து திட்டினாங்க. இன்ன வரைக்கும் கழுவி ஊற்றினுக்கிறாங்க விஜய் திருப்பி நடிப்பார்னு சொன்னதுக்கு. 2027 விஜய் சார் படம் வரும்னா போகிற போக்க பார்த்தா இந்த படமே 2027 தான் வரும் போல இருக்கு. அவ்வளோ டிலே ஆகிடும் போல இருக்கு. ஏன்னா இப்போ மறுதணிக்கைக்கு போகிறதுன்னு சொன்னீங்க இல்லையா, மறுதணிக்கைக்கு வந்து நாள் அவகாசம்னு ஒன்று இருக்கா? இத்தனை நாளைக்குள்ளே கொடுக்கணும்னு ஒன்று இருக்கா? மேக்ஸிமம் டைம்? சார், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது சார். அங்கே ஏதாவது பிரச்சனை வருது, அங்கே ஏதாவது சிக்கல் இருக்குது, தணிக்கை கொடுக்குறதுல வந்து நிறையா வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னா அது வந்து நாள் வந்து எப்படி வேணாலும் கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். பட் மினிமமாக ஒரு மறு தணிக்கைக்கு ஒரு படம் போகுதுன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்ணணும். முதல்ல வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே 20 நாள் தேவைப்படுங்கிறாங்க. ஆர்கனைஸ் அதாவது வந்து இது வந்து எப்படின்னா இந்த 20 நாளுக்குள்ளே நாங்கள் படத்தை பார்த்து உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னும் போது இது வந்து இந்த பேசிக் லிமிட்டேஷன் டைம் என்னென்னா 20 days. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து மறுதணிக்கைக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை வந்து மறுதணிக்கைக்கு போயிருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து பிப்ரவரி 9ஆம் தேதி இன்னைக்கு மறுதணிக்கைக்கு போயிருக்கு அப்படின்னா ஜனவரி 9 பிப்ரவரி 9 இன்னைக்கு மறுதணிக்கைக்கு போயிருக்குன்னா இன்னையிலேருந்து ஒரு 20 நாள் மினிமம் கணக்கு வச்சுக்கோங்க சார். பிப்ரவரி 29 இருக்கு அந்த வருஷம்.
இல்லை அப்போ 20 நாளில் 20 சார் மார்ச் 2 வருது சார். மார்ச் 2 வருதா? சரி, எப்படி சார் 20 நாள் அவங்க சப்போஸ் கடத்திட்டாங்கன்னா, எனக்கு என்ன ஒரு இதுன்னா, இப்போ இவர் வந்து கட்சி இருக்கார், இப்போ அவங்க வந்து அந்த பட்டியல்லாம் வெளியிட்டிருக்காங்க, யாரெல்லாம் வந்து அது என்ன சொல்கிறது எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுக்கு அவங்களுடைய கட்சி சார்பாக. அது கிட்டத்தட்ட 3000 பேர் ஏதோ வந்து விருப்ப மனு கொடுத்துருக்காங்களாம். பட் அதுக்கு முன்னாடியே அவங்க பட்டியல் வந்து வெளியிட்டாங்களாம், யார் யார் எந்தெந்த தொகுதின்னு சொல்லி அவங்க ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க. அது தெரியாமல் இந்த பாதி பேர் ரசிகர்கள் எல்லாரும் வந்து நாங்களும் விருப்பப்படுறோன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 100 ரூபா வாங்கி அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, எலெக்ஷன் ரூல்ஸ் படி ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்போது எலெக்ஷன் நடக்கிறப்ப அவருடைய படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகக்கூடாது. கரெக்டுங்களா? கரெக்டு. இப்போ இந்த படம் வந்து சப்போஸ் இவங்க எலெக்ஷன் டேட் வந்து பிப்ரவரி 3ஆவது வாரம் சொல்கிறோம் அப்படின்னு இருக்காங்க, மார்ச் 1 வீக் கூட சொல்லலாம். படம் ரிலீஸ் ஆகுதுன்னே வச்சேன், எனக்கு தெரிஞ்சு ஆகவே ஆகாத சார். அப்போ இல்லை, நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் இருக்குது, அதை நம்ம வந்து விட்டுட்டு தள்ளி போகிறோம். நம்ம என்ன அப்படின்னா, இந்த மறு தணிக்கைக்கு இது போதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 20 நாளில் கொடுப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 20 நாளில் மறு தணிக்கை பார்க்குறாங்கல்ல, அங்கே ஏதாவது மறுபடியும் இன்னும் கட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆல்ரெடி கொடுத்த கட்ஸ் இல்லாமல் வேற சில கட்ஸ் கொடுக்கலாம். அது 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 15 இருக்கலாம், 30 இருக்கலாம். நாம ஏன் சார் ஏஐ டெக்னாலஜி உபயோகப்படுத்தி பகவந்த் கேசரியில் விஜய் இருக்கிற மாதிரியே ஒன்று பண்ணி அதை பார்க்கக்கூடாது? அது பார்த்தா கூட மறுபடியும் தணிக்கை பண்ணணும் சார். ஐயோ, தணிக்கை தணிக்கை தணிக்கை, என்னால் முடியல அப்படின்னா. ஆனால் இது ரொம்ப இந்த பிரச்சனை எதனால் வந்துச்சுன்னா தணிக்கையினால தான் வந்தது. ஓ, தனி கை, அதனால தான் ஒரு ட்விட் வந்துச்சுல்ல ஆதரவா, தனி கை, அதனால வந்துருச்சு. ஓகே, சரி, ஓகே, அதனால தான் ப்ராப்ளம். அப்போ அதனால வந்து இந்த மறுதணிக்கைக்கு போயிருக்கு. இந்த மறுதணிக்கை இது பாதி பேருக்கு புரியுமான்னு தெரியல. இல்ல புரியும். அந்த டெல்லியிலிருந்து ஒரு ஆதரவு வந்தது, அந்த ஆதரவு வந்து எது அவங்க உங்களுக்கு ஆதரவா அப்படின்னா, ஏய் ஆதரவு அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்டு நினைச்சு செஞ்சாங்க. இது எப்படின்னா சார், அந்த மறு தணிக்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து இந்த சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சுன்னா நம்ம குறிப்பிட்ட இந்த 20 தேதிக்குள்ளே எப்போ வேணாலும் கிடைக்கலாம். ஸோ 20 தேதிக்குள்ளே கிடைச்சதுக்கப்புறம் இனிமே வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கைக்கு ஃபிசிக்கலாக வந்ததுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து தேட்டர் எடுப்பாங்க. வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் தேட்டர் எடுத்து படத்தை வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் போது ஃபைன் போட்டிருக்காங்க எல்லாருக்கும். நீ வா, என்ன ஏன் ரிலீஸ் பண்ணல? இல்லை சார் சென்சார் சர்டிஃபிகேட், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன்ல, ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிறாங்களாம். ஆமாம், லண்டனில் மலேசியாவில் எல்லா இடத்துலையும் சென்சார் நாங்கள் கொடுத்துட்டோம்ல, நீ ஏன் ரிலீஸ் பண்ணல? இல்லை சார் இங்கே மட்டும் ரிலீஸ் பண்ண முடியாது சார், அப்போ நான் ஃபைனை கட்டு அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் ஃபைன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நோ என்ட்ரியில் போனால், ஓவர் ஸ்பீடில் போனால் ஃபைன் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபைன் கட்டியிருக்காங்க. ஸோ அடுத்த ரிலீஸ் டேட் ஒன்று வருது பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை கேளுங்க, அடுத்த ஒரு ரிலீஸ் டேட் ஒன்று வருது பார்த்தீங்களா, அந்த ரிலீஸ் டேட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது தணிக்கை சான்றிதழ் உங்கள் கைக்கு வந்துருச்சான்னு எல்லாருமே கேட்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருமே ஆஃபீஸில் போய் இங்கே கொஞ்சம் காமிங்க, கொஞ்சம் சர்டிஃபிகேட் கொஞ்சம் காமிங்கன்னு வாங்கி பார்த்துட்டு தான் தேதி தேட்டர் எடுப்பான். அதுக்கப்புறம் தான் டேட் அனௌன்ஸ். ஏன்னா அவங்க இன்னொரு வாட்டி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட்டே கொடுத்தாலுமே வந்து ஒரு 5 நாள் அப்படின்னு ஒரு டைம் வேணும். ஏன்னா புக்கிங் அந்த மாதிரி சில சமாச்சாரங்கள் நிச்சயமாக வேணும். ஒரு சின்ன ஒரு பப்ளிசிட்டி ஒன்று வேணும். ஆமாம், படம் வந்து 5 நாள் பப்ளிசிட்டி தேவையில்லை, நிறைய கிடைச்சிருச்சு. தணிக்கையிலே நிறைய கிடைச்சிருச்சு. அது கிடைச்சிருச்சு. பட் இருந்தாலும் ஒரு வேண்டாமே, ஒரு ப்ரீ புக்கிங், இது எந்த புக்கிங்குமே வேண்டாம். இப்போ கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வந்து எப்படின்னா தேவை இல்லை. அதாவது இப்போ சார் நீங்கள் வந்து எப்படின்னா வந்து எப்படின்னு இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து புக் பண்ணும்போது செகண்ட் ஏசி வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் 120 இருக்கும். அது அப்படியே குறைஞ்சு கடைசியில் கிளம்புற வரைக்கும் நீங்கள் போய் உள்ளே போய் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு பார்ப்பீங்க. அதாவது வந்து சார்ட்டு போட்டுருவோம், ஆர்ஏசியில் வந்து நிற்கும், ஆர்ஏசி அப்படின்னு போட்டு விட்ருவான், ஆர்ஏசி 18ன்னு போட்டு விட்ருவான்னு வச்சுங்க. அங்கே போய் கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு ஒரு பதட்டத்தில் வந்து ட்ரெயின் ஏறி உட்காந்துட்டே போனாமா, இல்லை படுத்துட்டு போக முடியுமா, ஹைதராபாத் வரைக்கும் போகணுமே, என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அது கன்ஃபார்ம் ஆகுமா கன்ஃபார்ம் ஆகாதான்னு உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. இல்லை ஒரு பதட்டமான ஒரு நிலமை திக்குன்னு இருக்கும். ஆர்ஏசினா சீட்டு கன்ஃபார்ம். இப்போ உங்களை மாதிரி ஒருத்தர் சீட்டில் உட்காந்துருப்பாரு. ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டேஷன் முன்னாடி உங்கள் சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இனி தூங்கலா என்ன தூங்கலனா என்ன, அதான் ஊர் வந்துட்டோம்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எய்தாப்பில் வந்து உட்காரவன் இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு சீட்டு உட்காந்து தான் போகணும். அது காலை மேலே காலை போட்டுப்பான், அப்படின்னுவான் இப்படின்னுவான். அந்த டென்ஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தான். கடைசியில் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா
ஆனால் இது வந்து ஒரு சினிமாவுடைய லவ்வராக இத்தனை காலமாக சினிமா மட்டுமே நேசித்த ஒருத்தராக பார்க்கும்போது எனக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு சினிமாவை பார்க்குறப்போ நான் வந்து விஜயுடைய சினிமாவுக்கு என்றைக்குமே எதிரி கிடையாது. ஏன்னா விஜய் படம் அப்படிங்கிறது ஜனரஞ்சகமாக வந்து அதான் சொன்னேன், நிறைய இடத்த சொன்னேன். என் பொண்ணு விஜய் ஃபேன் தான், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு விஜய் பிடிக்கும், எல்லாருக்குமே விஜய் பிடிக்கும். ஸோ அதனால் விஜய் படங்கிறது ஒரு எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்குற ஒரு படம். அது ஒரு யங்ஸ்டர், ஒரு துள்ளலான ஒரு இளைஞர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை போய் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அரசியலாக்கி அதை நிறுத்தி அது பண்ணுறதுல ரசிகர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ, ரசிகர்கள் தொண்டர்கள் இல்லை, ரசிகர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதே ஃபீல் எனக்கு இருக்குது. அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா எனக்கு எப்படா படம் வரும்னு இருக்கு. நான் சொன்னேன், சரி இப்போ படம் வரணும், வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம், அது வேற விஷயம். நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு தான் இருக்கேன். நானுமே விஜய் படங்களை விரும்பி பார்க்குறவன் தான். நான் மட்டும் இல்லை, விஜய் படம்னா விஜய் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னர். சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னர். எல்லாருமே விஜய் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அந்த படத்தில் அரசியல் வந்து பேசும்போது சார், நீங்கள் வந்து ஒரு விஷயம் திடீர்னு அரசியலுக்கே சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு தேர்தல் களத்துக்குள்ளே வந்து ஒரு கலாட்டா பண்ணி ஒரு அரசியல் அந்த படத்தில் வேற பேசுகிறீங்க. நீங்கள் அரசியலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி போடு 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 தன்னாலே அப்படின்னு பாட்டு பாடிட்டு போயிருந்தீங்கன்னா உடனே வந்து யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். அங்கே போய் நீங்கள் பஞ்சு டைலாக் பேசுகிறீங்களே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டையை வேற கையில் எடுக்கிறீங்களே, அந்த சாட்டை வேற எம்ஜிஆர் கொடுக்குறாராம் கிராஃபிக்ஸில் விஜய் கிட்ட, கேள்விப்பட்டீங்களா? எம்ஜிஆர் வந்து சாட்டையை கிராஃபிக்ஸில் அப்படி போய் தலைவர் படத்தை பார்க்குறாராம். பார்த்தோன்னே சாட்டை இந்தா சாட்டையை புடி அப்படின்னோடனே சாட்டை அவர் அப்படி வாங்கி தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாராம். அந்த மாதிரிலாம் சீன் வைக்கும்போது அதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஐயோ ராமா ரீல் அந்து போச்சு, என்ன விட்டுருங்கடா அப்படின்னு பண்ணுவாங்கல்ல சார். இதெல்லாம் ரொம்ப நியாயமா இருக்கு சார். என்ன என்ன சொல்றேன் சார், நான் சொல்றேன் கேளுங்க. இது வந்து சினிமா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா. சரி இருக்கட்டும் சார், என்டர்டைன்மெண்ட் தான் பேசியிருக்கீங்க நீங்க. வந்து அந்த சினிமா என்டர்டைன்மெண்ட் மீடியானும் போது அது என்டர்டைன்மெண்ட் மீடியா மட்டும் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அது பிரச்சனையே வந்து கரெக்ட் தான் சார். முதல் படத்தில் இப்போ கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் மாதிரி ஒரு ஏஐயில் வந்தார். ஆமாம். ஸோ கேப்டன் மாதிரி வந்துட்டு ஒரு டைலாக் பேசுறது. ஸோ அதில் வந்து கேப்டனுடைய கட்சி ஆளுங்க எல்லாரும் ப்ளீஸ் பண்ணுறாப்புல. இப்போ எம்ஜிஆர் கையிலேருந்து சாட்டையை வாங்குறதுன்னு ஒரு கிராஃபிக்ஸ் ஒன்று சொல்கிறீங்க. அது என்னன்னா அதிமுகவில் இருக்கும் தொண்டர்கள் எல்லாத்தையும் வந்து இவர் ப்ளீஸ் பண்ணுறாப்புல, எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் தான் அப்படிங்கிறத இவர் வந்து அந்த எம்ஜிஆர் சாட்டை என்கிட்ட கொடுத்துட்டாரு, அப்புறம் அவருடைய கண்ணடை என்கிட்ட கொடுத்துட்டாரு, தொப்பி என்கிட்ட கொடுத்துட்டாருங்கிற மாதிரி இவர் ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னு வச்சேன். அது எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொன்னேன், கேப்டனை யாரோடையும் நான் ஒப்பிட விரும்பலை. எப்பவுமே எம்ஜிஆர் அவர்களையும் நான் யாரோடையும் ஒப்பிட விரும்பலை. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை சார். எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த பவரு, அந்த ஒரு தேஜஸ், அவருக்கு இந்த கிரேஸுங்கிறது வேற எந்த நடிகருக்கும் கிடையாது. அது தனி, அது வந்து தெய்வமாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கும் வந்து என்னென்னா வாவாதியார் படத்தில் சொல்லும்போது இல்லை, எம்ஜிஆர் திரும்ப வந்துட்டார் அப்படிங்கிற ஃபீல் வந்து கேட்குறப்ப எனக்கு புல்லரிச்சுது. ஆக்சுவலாக என்னன்னா எனக்கு எம்ஜிஆர் வந்து அது ஒரு இஸ் அ காடஸஸ், அப்படி ஒரு பெரிய கடவுள் அவர் அப்படிங்கிறதான் எல்லாருமே ஃபீல் பண்ண விஷயம். அதனால தான் இன்றைக்கும் வந்து எம்ஜிஆர் இறந்து விட்டாருங்கிறத கூட மக்கள் ஏற்றுக்கல. ஆமாம், அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அதே மாதிரி கேப்டன் அவர்களுக்கும் வந்து ஒரு தனி தன்மை. உயிரோடு இருக்கிற எம்ஜிஆர் வந்து விஜய் ரூபத்தில் இருக்கார், அதை போர்ட்ரேட் பண்ண பார்க்குறாங்க சார். வேணாம் சார், ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க சார். வேணாம் சார், வேணாமா? வேணாம். நீங்கள் என்ன டென்ஷன் ஏற்றுறீங்க, நீங்கள் என்ன ரொம்ப டென்ஷன் ஏற்றி. நான் மறுபடியும் அவர் என்ன சொன்னார் ஒரு மேடையில், ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், ஒரே ஒரு சிவாஜி தான், ஒரே ஒரு தளபதி தான், ஒரே ஒரு தலை தான், ஒருத்தர் தான், ஒரே ஒரு தளபதி தான். ஆனால் 234 தொகுதியிலையும் அவர் தான் நிற்க போறான்னு சொன்னானே, அதை கேட்டிங்களா? அது சார் அது ஏஐ கிராஃபிக்ஸ் சார். ஜிங் 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 சோர்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது அந்த மாதிரி. ஆனால் இப்போ இந்த படம் வந்து ஒன்றுமே இல்லை சார். இந்த சாட்டையை வந்து கையில் எடுத்துகிட்டு அடிக்கிறார். ட்ரைலரில் வந்துச்சுல, நீங்கள் பார்த்தீங்கல்ல. இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரே ஒரு ரூமில் உட்கார வச்சு அண்ட் அவங்களையெல்லாம் அரசியல் பண்ண சொன்னால் கொள்ளையாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அட்ரா அப்படின்னு சொல்லி சாட்டை எடுத்து அடிக்கிறாரு. அதெல்லாம் இவர் அரசியலுக்கு வராமல் ஒரு படத்தோட காட்சியாக மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. எம்ஜிஆர் சாட்டையை கையில் எடுத்து அடித்தாரு அன்னைக்கு வந்து நம்பியார அப்படின்னா, அது எம்ஜிஆர் அந்த படத்தில் எப்படின்னா, நம்பியார் வந்து எம்ஜிஆரோட தாய் மாமா. அங்கே வந்து ஒரு குடும்ப படம், குடும்பத்தில் ஒரு மாமா வந்து தப்பு பண்ணுறான் போது அவரை வந்து எம்ஜிஆர் சாட்டையை கையில் எடுத்து அடித்தார். அவர் அரசியல்வாதியெல்லாம் அடிக்கலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த அரசியல்வாதியெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, அதில் ரொம்ப டீகோட் பண்ணி பேசுகிறாங்க. நிறைய இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளுடைய உடை, அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு, அதே மாதிரியெல்லாம் நிறைய பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க. முடியல. ஆனால் நீங்கள் சொன்ன லாஜிக்கில் சார், இந்த ஜனநாயகன் மட்டும் வந்து போன வருஷமே ரிலீஸ் ஆகிருந்து, நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் கட்சி, அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த சூட்லேயே கட்சி ஆரம்பிச்சு அப்படி வந்தால் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ அந்த